வணக்கம். கோதை தமிழ் காணொளி பேசுவது கோதை தனபாலன். ஒரு வழியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றுவிட்டு அதன் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் ஆகியிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். எப்போதுமே ஒரு நல்ல ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் போதுமான ஒரு வாக்குகளுடைய ஆதரவு முதலமைச்சருக்கு வேண்டும். அதே போன்று எதிர்க்கும் சக்தி எதிர்க்கட்சியில் இருப்பவர்களுக்கும் வேண்டும். அது ஓரளவிற்கு இன்று அமைந்துவிட்டது. மிக்க மகிழ்ச்சி. நம் பாமர மக்கள் அல்லது பொதுமக்கள் என்ற கணக்கில் பார்க்கும் பொழுது இவர்கள் என்னதான் திமுக எதிர்ப்பு என்று வாக்குகள் எடுத்தாலும் முழுமையாக வாங்கவில்லை. ஆனால் சரிபாதி வாக்குகளை பெற்றுள்ளனர். அதே நேரத்தில் மீதி வாக்குகள் அத்தனையும் இவருக்கு எதிரானவை என்பதை உணர்ந்து கொண்டு சட்டசபையில் இவர்கள் நடந்து கொண்டால் நலமாக இருக்கும். பொறுப்பு இனி இவர்களுக்கு சேர்ந்தது. எதிர்வரிசையில் இருக்கும்போது எதை வேணாலும் பேசலாம். ஆளும் கட்சியில் அமரும் பொழுது பொறுப்பு அதிகம் தேவைப்படும். ஒரு வழியில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் ஆவதில் விஜய் அவர்கள் காட்டிய ஆர்வம், நேரம் தவறாமை, இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிறைவு இருக்கத்தான் செய்கிறது. இனி போக போக அரசியலை புரிந்து கொண்டு நல்ல முறையில் ஆட்சி நமக்கு தருவார் என்பதை நாம் நம்புவோம். எதிர்க்கட்சிகளும் அதற்கு சொல்லவே வேண்டாம். எப்பொழுதுமே அருமையாக செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகம். அவர்களது வாதி பிரதிவாதங்களை இவர் எதிர்கொள்ள வேண்டும். இவர் தேர்தல் பரப்புரையில் நடந்து கொண்டது போல் நடந்து கொள்ளக்கூடாது. அதை கூட இருக்கும் அருமையான ஆலோசகர்கள், மெத்தப்படுத்தவர்கள், ஒரு அரசு பதவியில் இருப்பவர்கள் நல்ல உதவுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இனி இவரது ஆட்சி தொடரட்டும், மக்களுக்கு நல்லவை கிடைக்கட்டும். ஆனால் ஒன்று, நாம் இதுகாலம் பட்டதை அவர் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. மத்திய அரசு நம்மிடம் ஓரவஞ்சகமாக நடக்கிறது, தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிராக நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு கோப்புகளில் அவர் கையெழுத்து விட வேண்டும். ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் திரைமறைவாக அவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டாம். அவர் போக போக தெரியும் என்ற நம்பிக்கையில் இந்த உரையை நான் இத்துடன் மறுபடியும் அவரை வாழ்த்தி பிடித்து கொள்கிறேன். இனி அடுத்த பதிவு அவரது செயல்பாட்டில் தான் இருக்கும், எதிர்க்கட்சி செயல்பாட்டில் தான் இருக்கும், விமர்சனங்களை ஒட்டி. நன்றி, வணக்கம்.